என் ஃப்ரெண்டு 4 மணிக்கே எந்திரிச்சதுனால எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஹோட்டலில் நிறுத்துடா அப்படின்னு சொன்னா. எல்லாருமே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட வந்துட்டோம். நம்ம ஊரை விட மற்ற எல்லா ஊர்லயுமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு தோசை 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பசிக்கும் போது இந்த ரேட்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால எல்லாருமே சாப்பிட வச்சுட்டு கார்ல ஏத்தியாச்சு. நாங்க மதுரைக்கு வந்த உடனே முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்தோம். உள்ள போன்லாம் அலோடு கிடையாது, போன்லாம் வெளியவே வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாரு ஃப்ரீ தரிசனத்துக்கு 6 மணி நேரம் ஆகும்டா, அதனால நம்ம 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தடுத்த கோயிலுக்கு போகணும், அதனால நாங்க 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே மீனாட்சி அம்மனை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு சீக்கிரமாவே கார்ல வந்து ஏறியாச்சு. மதுரையில சுத்தி பார்க்கிறதுக்கு ஏகப்பட்ட கோயில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் சொன்னாங்க. திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, இன்னும் ஏகப்பட்ட கோயில் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் வேகமா போனா அடுத்த கோயிலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா கிளம்பியாச்சு.